guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் வினிஷா. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். அதுவும் இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்லயே வந்து ஒரு சில ஃபுட்ஸ்லாம் வந்து பேன் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஃபுட்டோட லிஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோய் கிராஸ்ன்ற ஒரு ஃபுட் தான். அது வந்து ஒரு பிரெஞ்ச் ரெசிபி. இருந்தாலும் வந்து அந்த ரெசிபியை வந்து கலிஃபோர்னியால வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டக் மீட்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு அந்த ரெசிபியை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டக்குக்கு வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது அது தேவையான அளவுக்கான சாப்பாடை மீறி அவங்க வந்து நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால வந்து அதோட லிவர் என்லார்ஜ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டக்குக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த டக்கு இப்போ எப்படி இருக்கோ அதோட 10 மடங்கு ஜாஸ்தியாகவே ஆகுது. ஸோ அதனால வந்து அந்த டிஷ்ஷே வந்து கலிஃபோர்னியாவில் பேன் பண்ணிட்டாங்க. உங்களோட செகண்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிங்கம் தான். சுவிங்கம் நார்மலாகவே வந்து இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்து ரொம்பவே ஒரு க்ளீனான கண்ட்ரின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சிங்கப்பூரில் வந்து எதுக்கு சுவிங்கம்மை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சுவிங்கம்மை சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போடாது கண்ட இடத்துல போடுறதுனால அந்த நாட்டோட கிளென்லினஸே வந்து கெட்டு போயிடுது. ஸோ அதனால தான் அந்த நாட்டில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி வந்து அதை மீறியும் யாராச்சும் யூஸ் பண்ணுறதை வந்து போலீஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது மீறி வந்து அவங்களுக்கு ஜெயில் தண்டனை வேணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து $1000 வந்து ஃபைனாக பே பண்ணிடலாம். அப்புறம் தேர்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெச்சப் தான். கெச்சப் நார்மலாகவே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் வந்து கெச்சப் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நார்மலாகவே ஸ்கூல் போகிற பசங்களாம் வந்து கெச்சப்பே கொண்டு வரக்கூடாது, கெச்சப்ன்ற ஒன்றே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கூல்ஸ்லாம், ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஸ்கூல்ஸில். அப்படியும் மீறி வந்து மற்றவங்களாம் சாப்பிட நினச்சாங்கன்னா, மற்ற பீப்புளெலாம் சொல்கிறேன், அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட மட்டும் வந்து கெச்சப்பை வந்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் நம்மளோட தேர்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா M&M வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஜெம்ஸ் சாக்லேட் மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னொரு கம்பெனியோட பேரோட சிமிலராக இருக்குது. அதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லோகோவும் M&Mோட லோகோவும் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சசாஃப்ராஸ் ஆயில் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து சசாஃப்ராஸ் ஆயிலை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த சசாஃப்ராஸ் ஆயிலை வந்து நம்ம லிமிட்டுக்கு மீறி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட கிட்னியும் லிவரும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அந்த சசாஃப்ராஸ் ஆயிலை வந்து யூஎஸ்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேகிஸ்ன்ற ஒரு டைப் ஆஃப் புட்டிங். அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த புட்டிங் நம்ம நார்மலாகவே புட்டிங்னா எதில் செய்வோம், மில்க் எக் அந்த மாதிரி தானே செய்வோம். பட் அந்த புட்டிங் வந்து எஸ்பெஷலி வந்து ஷீப்போட லிவர், லங்ஸ், ஹார்ட்ல செய்யப்படுது. ஸோ அதனால அது வந்து ஒரு டைப் ஆஃப் இல்லீகல் டிஷ்ஷும் கூட. அதனால வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபுட்டை, அந்த ஹேகிஸ்ன்ற ஒரு ஃபுட்டை. நெக்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின்ஸ் வந்து ஒரு ஷார்க் ஃபின்ஸ் டிஷ் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சூப்ஸில் அந்த ஷார்க் ஃபின்ஸை வந்து சூப்ஸில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய சைனீஸ் டிஷ்லலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் கலிஃபோர்னியா கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து இந்த ஷார்க் ஃபின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஷார்க்கோட எண்ணிக்கைலாம் வந்து கம்மியாயிடும், நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாத இது வந்து ஒரு மனுஷத்தனமான ஒரு விதமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் உயிரோடு இருக்க சொல்லி அதோட ஃபின்ஸை கட் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வலிக்கும். ஸோ ஆனால் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இறந்து போன ஷார்க்கோட ஃபின்ஸை கட் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இது பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதோட யூஸை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க, அவ்வளோதான். அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீபாஸ்ன்ற ஒரு அட்லாண்டிக் ஃபிஷ் தான். ஸோ ஏற்கனவே அந்த ஃபிஷ்ஷோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. இதுலேயும் நீங்கள் வந்து அதை கொண்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட இனமே வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து அதை சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளோட அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கின்ற ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் வந்து ஜமைக்கான்ற ஒரு கண்ட்ரியோட நேஷனல் ஃப்ரூட்டாகவும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃப்ரூட் வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டா வைங்களேன், நம்ம கோமாக்கு போயிடுவோம், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட நம்ம செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரோட் சைடில் கூட அது விற்கக்கூடாது. ஏன்னா அது பழுத்திருக்கா பழுக்கலையான்னு தெரிஞ்சு சில பேர் வாங்கி சாப்பிட்ருவாங்கல்ல, அதனால வந்து ரோட் சைடில் கூட நீங்கள் செல் பண்ண
பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் அதை ஒரு ஃப்ரோசன் கண்டிஷனில் நீங்கள் வந்து மற்ற இடத்துக்குலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. என்னோட அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா தான். சமோசான்ற ஒரு டிஷ் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாகவே இருக்குது. பட் சோமாலியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமோசாவோட சிம்பிள் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி அவங்க இஸ்லாமிஸ்டுக்கு வந்து அந்த கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரியன் என்ற ஒரு ஃப்ரூட் தான். அந்த ஃப்ரூட்டை வந்து வேர்ல்டு வைட் அளவுக்கு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வருமா, கிட்ட கூட போக முடியாது. அந்த ஃப்ரூட் அவ்வளோ ஒரு அடாரபிள் ஸ்மெல்லாக இருக்குமா, ஸ்மெல்லே பண்ண முடியாது சுத்தமாக. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ரோட் சைடு ஷாப் மார்க்கெட்ஸ்லாம் செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃப்ரூட்டை. அடுத்தது வந்து ஒரு ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி ட்ரிங்க். அந்த எனர்ஜி ட்ரிங்க் பேரை வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. எம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக யூரோப்லேயும் ஜப்பான்லேயும் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதை கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து காது கேட்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பர்த் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமும் உண்டாகும். நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு கூட இதை சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அப்போ வந்து அவங்க வெஜிடேரியன் டிஷ்ஷஸே அலவுட் கிடையாது. ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான் அவங்க சாப்பிடணும். எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறையவே ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்லலாம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, நான்வெஜ் மட்டும்தான் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வரணும் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து நம்ம வீடியோ முடியுது. மறக்காத லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். Until this is me, Vinisha. Bye.